திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார். என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார். அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும் பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பிஜேபி ஐடிங் விங்குடைய தலைவராக இருந்த நிர்மல் குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், நற்காரியங்கள், அதுக்கு பேர் அனி டிராப். சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ எடுப்பது, வார் ரூம் மூலமாக கண்காணிப்பது, யாராவது அவருக்கு மேல் வளருகிறார்கள் என்றால் அவர்களை மட்டம் தட்டுவது, காட்டிக் கொடுப்பது, துரோகம் செய்வது. இந்த ஹனி டிராப் அண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை? எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் பிளாக்மெயில் பண்றார். நான் அவரை சிறையில் வைத்திருக்கேன், நீங்க ஏமாத்திரம், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிறைப்படுத்தி விடுவேன், நாங்கள் சொன்னா கேட்பேன் அதிகாரம் இருக்கின்றார். இந்த அதிகாரம்லாம் எவ்வளவு நாள் இருக்குன்றது கடந்த கால அரசியல்வாதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதிகாரத்தை நோக்கியே பயணம் பண்றவன் மக்கள் தலைவராக மாற முடியாது. ஆனா அவருடைய அவதூறு பேச்சுகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அருவருப்பான அரசியலை செய்யும் அண்ணாமலை நேத்துக்கு சாவு வீட்டில் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு. நம்ம பேசுவோம். மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ விட்டிருக்கார். சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதும் எந்த தலைவர்களையும் பார்க்கவில்லை. முதல் தலைவராக அண்ணாமலையை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் எங்குமே கிடையாது. கல்யாணராமன் கேட்கிறார், அவங்க கட்சியை சார்ந்தவர். என்ன கேட்கிறார் அவரு? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாங்க கேட்டா கோபம் வருது. ஒன்னும் இல்ல, நேத்துக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல, இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, அதை பத்தி 2 நாளா பேசுறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்க யாரையும் குற்றவாளின்னு பிக்ஸ் பண்ணல, மீடியா ட்ரையல் பண்ணல. அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்யறாங்க. நாங்க ஒரே நாள்ல 2 நாள்ல போயிட்டு சிபிஐ விசாரணை கூவல. ஒரு நாள்ல யாரா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? புலன் விசாரணை போயிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோ ஓரு இரு கருப்பாடுகள் செய்யற தவறுக்கு என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாம கையாளாகாத போலீஸ் சொல்ல முடியாது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க, முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு, எம்ஜிஆரும் பேசியிருக்காரு. இந்த வரலாறுலாம் தெரியாது. இப்போ ஒரே நாள்ல எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பக்கம் கேட்கிறாங்க? என்ன காரணம் தெரியல என்னான்ட்டு. பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சரண்டர் ஆயிருக்கார், பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்புல இருக்கேன். இதை பத்தி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன பொறுப்புல இருக்காங்க, நாங்க அதெல்லாம் கூட பேசல. ஆனா நேத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சால் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு நேற்றுக்கு சொல்றாரு. கேக்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தகை பேச இதுதான் கேட்டாரு ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு? அவரு ரவுடி லிஸ்ட் உள்ளவரு, ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவரு, அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. 2 விஷயம் இதுல நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் பேர்ல? ஹேட் ஸ்பீச். உன்னுடைய பேச்சில குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால்
உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்ன தொடர்பு கொண்டு நேரடியா வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூறை ஒரு தலித்து மேல பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை. இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் சட்டம். நான் இது பக்கம் போறது இல்லை. ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு,